நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. ஏமா அரிசி உளுந்தைய அரைச்சி இட்லி செஞ்சியா இல்லை மல்லிகைப்பூவை பஞ்சையும் போட்டு இட்லி பண்ணியா? என் லைஃப்பில் இவ்வளோ சாஃப்டான இட்லியை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் அத்தை சொல்லி கொடுத்தது தான். அனாவசியமாக அவளையமா அதில் எடுக்கிற. இட்லிக்கு அவளுக்கும் ரொம்ப தூரம். சும்மா இருங்கப்பா, அம்மா நல்லா தான் சமைக்கிறாங்க. ஓ பிரமாதமாக சமைப்பாள. நான் ஆஃபீஸ் போகிற காலத்தில் அவள் தாம்மா எனக்கு இட்லி செஞ்சு கொடுப்பா. இட்லி கல் மாதிரி இருக்கும், டிஃபன் பாக்ஸே கணக்கும். பக்கத்து சீட்டில் பாலகிருஷ்ணன் ஒரு பய. ஒரு நாள் அவனுக்கு இட்லியை கொடுத்தேன். 20 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு இட்லியோடு முடிஞ்சு போச்சு. ஆகாஷ் வீட்டு வாசலில் அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா ஆகாஷ் வந்திருப்பான். பார்த்துட்டே வந்திருக்கலாம். என்ன தட்டில் வச்சது அப்படியே இருக்கு? ஆகாஷை பற்றி என்ன நினைப்பு இப்போ? பேசாமல் சாப்பிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாங்க. சாம்பார் போடட்டுமா? சாம்பார் போடட்டுமான்னு? மாமா பூரி இருக்கு. பூரின்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உன்னை சொன்னா தானே உங்களுக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு என்ன ஒரே பிளாஷ்பேக்கா இருக்கு? ரமணி, நானும் உங்க அம்மாவும் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போயிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு ஸ்டேஷன் பூரி எடுத்துக்கிட்டு இருந்தான். பூரி 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 நான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த நிமிஷம் எனக்கு பூரி வேணும்னு கேட்டுட்டாளே, ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆன புதுசு. உடனே இறங்கி வாங்கிட்டு வர ஓடி இருப்பீங்களே. கரெக்டு. நான் போய் பூரி வாண்டி வரதுக்குள்ளேயும் வண்டி கிளம்பிடுச்சு. உங்க அம்மா பதறி அடிச்சு போய் செயினை பிடிச்சி இழுத்து வண்டியை நிறுத்திட்டான். நான் வேற கம்பார்ட்மெண்ட் வழியா வண்டிக்குள்ள வந்துட்டேன். அது உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்புறம் என்ன பாச்சு? அப்புறம் என்னடி, செயினை இழுத்ததுக்கு 500 ரூபாய் அபராதம். ஒரு செட் பூரி 500 ரூபாய். இவ்வளவு காஸ்ட்லி டிஃபன் வேற யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அண்ணன் ஏன் இப்படி மொரோசா இருக்கான்? ஐயோ, என்ன இது? தட்டில் வச்சது ஒன்றுமே சாப்பிடல. என்ன மறுபடியும் யோசனையா? தட்டை பார்த்து சாப்பிடுங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல சாப்பிடுங்க. பாருங்க, தட்டில் வச்சது அப்படியே இருக்கு. எப்படி எப்படி? அது அப்படிதான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? சட்னி காரமாக இருக்கா என்ன? எப்படி 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 எப்படின்னா என்னடா அர்த்தம்? நிறைய மிளகா போட்டா சட்னி காரமா இருக்கு. 2 இட்லி ஒரு பூரியை தட்டில் வச்சுட்டு பேய் மொழி முடிக்கிறான் பாரு இவன். வர வழியில ஃப்ரெண்ட்ஸ்களோட ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பான். அதான் இங்க டிஃபன் பிடிக்கல. இட்லி பிடிக்காட்டி பூரி சாப்பிட. ஏன்டா அறிவிட்டவனு, என்னடா ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? என்ன இவன் மனசுல என்னத்தை நினைச்சுக்கிட்டு இப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான்? ஏன்னு யாராவது சொல்லுங்களேன் பாப்போம். ஆஃபீஸில் அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்பா 6 மாசத்துல யாராவது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களா? உங்க அப்பாவுக்கு பணமே குறி. நான் சொல்றேன், அண்ணன் தனி கொடுத்தனம் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆமாம், இவன் தனி கொடுத்தனம் போய் குப்பை ஓட்ட போகிறானாக்கும். நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. தலை தீபாவளிக்கு மாமனார் என்ன வாங்கி கொடுக்க போறாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் சொல்லட்டுமா இந்த க்ஷணத்தில் என்ன நினைக்கிறாருன்னு? இவளோட காலம் பூரா எப்படிடா குடும்பம் நடத்துறது அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி எப்படி? என்னது எதுக்கு எடுத்தாலும் எப்படி எப்படிங்கிறான்? என்னங்க இது? ஒண்ணுமே சாப்பிடாம கை கழுவிட்டீங்க. நம்ம விஷயம் எதுக்கு மற்றவங்களுக்கு தெரியணும்? அன்னைக்கு நம்மளை சத்தம் போட்டுட்டு போனாலே ஜோதி, அவளை உடனே மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதை தான் சொல்றேன். வா 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 வா, உட்காரு உட்காரு. உன்னை அப்படியே
கையில் தூக்கின்னு வரணும் தான் நினச்சேன். இந்த கிழங்கட்டைங்கெல்லாம் பொறாமப்படும். வர வர இந்த வீட்டில் உனக்கு வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. சாப்பாடுனா நீ செஞ்சாதான் நல்லா இருக்கு, அதுக்காக எல்லா வேலையும் நீயே செய்யணுமா? கூட மாட இந்த ரமணி ஹெல்ப் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவா? கழுத கழுத. எல்லாருமே சேர்ந்து தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். நோ 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 நோ, நான் தான் பார்க்குறேனே. காலையில் 5 ஒரு நிமிஷம் இரு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தா ராத்திரி 10 மணி வரைக்கும் எவ்வளோ வேலை செய்யற? வாய்க்கு வாய் மருமக மருமகன் அம்மா கூப்பிட்டா மட்டும் போதாது, மருமகனும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். சாருக்கு என்ன பொண்டாட்டி மேல இன்னைக்கு அவ்வளோ கரிசனம்? பத்தியா, நான் உன்னை எப்பவுமே திட்டுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் அனுசரணையாக பேசலான்னு பேசினா கிண்டல் பண்ணுறியே. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். உடனே கோவமா? அருந்ததி, நான் சின்சியராக யோசிச்சு பார்த்தேன். ஆஃபீஸில் அவன் என் பொண்டாட்டிக்கு நான் இப்படி ஹெல்ப் பண்ணேன் அப்படி ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லும்போது, என்னடா அது, நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே, என்னடா செய்கிறது, உங்ககிட்ட அதிகமாக வேலை வாங்கிட்டேனோ அப்படின்னு தோணுச்சு. இனிமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சண்டை போடாமல் அதை விட்டு கொடுத்துருவோம். என்ன, 4 பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது. என் ஒய்ஃபுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நிஜமாவா? கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு இந்த பணம் காசு நகை புடவை இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். இனிமே எப்பவும் லவ் தான், எப்பவும் அஃபெக்ஷன் தான். இனிமே நமக்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட வரக்கூடாது. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன். மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு அத்தனை பேரும் நம்மளை பார்த்து சொல்லணும். கரெக்ட் 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 அருந்ததி. அருந்ததி அருந்ததி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, நான் ராஜினாமா கடிதம் எழுதின விஷயம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? இப்போதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னேன். நான் ஹஸ்பண்ட் கேட்குறேன், எனக்கு தெரியக்கூடாதா ப்ளீஸ்? அதான் சொன்னனே கண்டுபிடிச்சேன்னு. அது சொன்ன, எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்சேன்னா நானாவே கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். ப்ளீஸ் 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 சொல்ல மாட்டியா? உன் புருஷன் மண்டை வெடிச்சு செதறி இப்ப படுக்க பூரா என் மூளையா கிடக்கணும்னு பாக்குறியா? மா மா, தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? தலைவலியா? ஏன்? எதுக்கு? எப்பலேருந்து? எதனால? என்னாச்சு? ஐயோ, ஏன் எதுக்கு என்னாச்சு எப்போல இருந்து தலைவலியில துடிக்கிறேன், மாத்திரை கொடுக்க மாட்டீங்களா? அபத்த கேள்விலாம் கேட்டுக்கிட்டு. முருகா, தண்ணி உங்க அப்பா நான் கொடுப்பான். கொடுக்க மாட்டேனா? உடம்பு சுடுற மாதிரி இருக்கே. வருது, ஜுரம் வருது, டைம் ஆச்சு, குளிச்சுட்டு ஆஃபீஸ் போய் தொலையணும். ஜுரத்தோடய குளிக்க போற? இந்த தலைவலி ஜுரத்தோட ஆபீஸ் போகணுமா? என்ன பண்றது, இந்த தலைவலியை விட ஆஃபீஸ்ல ஒரு பெரிய தலைவலி இருக்கே, போய் தொலைக்கணும். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? பிறக்கும் போது இவ்வளவு பெரிய உடம்போடையா பிறந்தோம், இப்ப போகும்போது இந்த உடம்ப தூக்கிட்டா போறோம். என்னைக்கும் இந்த உடம்பு மேல பாசம் வைக்க கூடாது. என்னாச்சு இவனுக்கு? அதானே சித்தர் மாதிரி பேசுறான். அண்ணி, என்னது பொங்கல்ல ஒரே உப்பு, நீங்க சாப்பிட்டு பார்க்கலையா? சரிடி, ஒவ்வொரு நாளைக்கு அப்படி ஏறக்குறைய தான் இருக்கும். சட்னியில காரம் ஜாஸ்தி. ஏமா அருந்ததி, எத்தனை மிளகா போட்ட? வழக்கம் போலதான் அத்தை எல்லாத்தையும் செஞ்சேன். வடை இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாமா? என்னாச்சு உன் சமையலுக்கு? திடீர்னு கண்பட்டு போயிருக்கு. எங்க எதுவுமே சரியில்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? அவங்க கிடக்காங்க விடு, அவங்களுக்கு வாய் கெட்டு போயிருக்கு. நீ இதே மாதிரி பண்ணு, இந்த பொங்கல் வடை சட்னி எல்லாமே பிரமாதம். நான் தினம் ரசிச்சு சாப்பிடுவேன்.
ஏண்டா உங்கள் அம்மா சமையலில் கால் உப்பு கூட இருந்தால் கூட காட்டு கத்தல் கத்துவேன். உன் பொண்டாட்டி வெறும் உப்பை மட்டும் போட்டு பொங்கல் பண்ணியிருக்கா. அது என்னமோ ஆஹா ஓஹோங்கிற. பா உங்களுக்குலாம் வயசாயிடுச்சு, அதான் டேஸ்ட் செத்து போச்சு. அப்பா அம்மாக்கு தான் வயசாச்சு, எனக்கு என்ன வந்தது? உனக்கு திமிரு வந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளோ நல்ல டிஃபனை குத்த சொல்வியா? அம்மா கூட இந்த மாதிரி ஒரு நாள் கூட அருமையாக பண்ணதில்லை. என் பொண்டாட்டி செய்கிற டிஃபன் இனிமேல் யாராவது குத்தம் சொன்னீங்க பல்ல உடைச்சிடுவான். ஆமா அருந்ததி, அவங்கள பத்தி கவலைப்படாத. இதே ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணு. கீப் இட் அப். அண்ணி என்ன சொக்குப்பொடி போட்டீங்க? அண்ணி இப்படி பாராட்டிட்டு போறான், பழக்கத்துக்கு மாறா. அவர் இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப பிரியமாவே இருக்காரு. ரிமார்க்கபிள் சேஞ்ச், ரிமார்க்கபிள் சேஞ்ச். சந்தோஷமா இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. ரமணி, இந்த கோலம் போட்டது யாரு? நீயா? அண்ணி போட்டாங்க. இந்த கலர் எல்லாம் போட்டது அண்ணிதான். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, அதான் போட்டிருக்காங்க. ஏன் அருந்ததி பாத்தியா, இவ்வளோ டேலண்ட்டை வச்சுட்டு எவ்வளோ ஹம்பிளா இருக்கானே. அண்ணி, அண்ணன் சொல்றது உள்ள கேட்டுதா? நீ இருக்கிய, உனக்கு மட்டும் இவ்வளோ டேலண்ட் இருந்ததுன்னா ஆகாயத்துக்கு பூமிக்கும் குதிப்ப. அருந்ததி, இந்த கோலம் போடுற டெக்னிக்கை மத்தியான நேரத்தில் அம்மாவுக்கு ரமணிக்கு சொல்லிக் கொடு, கத்துக்கிட்டோம். அருந்ததி, ஆபீஸ் போயிட்டு வரேன். பாய் ஸ்வீட் ஹார்ட். பாய் அம்மா. அண்ணன் என்னமா அடியோட மாறிட்டான் பாத்தீங்களாமா? எல்லாத்துக்கும் அருந்ததியோட பொறுமை தான் காரணம். அடேங்கப்பா, ஒரு இடத்துல கூட அருந்ததை விட்டு கொடுக்க மாட்டேன்றானே. இருந்தா அப்படி, இல்லைன்னா இப்படியா? மோனா, எனக்கு ஒரு டவுட். என்ன 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 டவுட்டு? இந்த கௌதம் ஒரே எதிரியா பதுங்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் போற போக்குல விட்டு எப்படி வழிக்கு கொண்டு வந்திருக்கா பாத்தீங்களா அருந்ததி? ஆகாஷ், நான் மனசுல நினைக்கிறேன், அது அருந்ததி சொல்றா. டான் டான்னு சொல்றா. எப்படி ஏதுன்னு புரியல, ஆனா ஆடி போயிட்டேன். எனக்கு இந்த விஷயத்துல நீ தாண்டா ஹெல்ப் பண்ணோம். கோச்சுக்காத, அன்னைக்கு நான் உன்னை வாய்க்கு வந்தபடி திட்டேன். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்காங்க? சரி சரி, நானும் தான் திட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான்டா, திட்டிக்கணும், சண்டை போட்டுக்கணும், சேர்ந்துக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ ரொம்ப புத்திசாலிடா, கெட்டிக்காரன். சரி சரி, ரொம்ப சோப்படாதா, என்னை யோசிக்க விடு. நல்லா யோசிடா. நான் நினைக்கிறது செய்யறது உடனே உடனே அவ எப்படி சொல்றான்னு எப்படி கண்டுபிடிச்சான்? அதான் எனக்கு புரியல. அருந்ததி எப்படி கண்டுபிடிக்கிறா? ஆச்சரியமா இருக்க. உனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. நான் உங்க வீட்டில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றா. இந்த டெலிபதிங்கிறது இதுதானா? அரசே, டெலிபதியும் இல்லை, பசுபதியும் இல்லை. இது பாரு, சில நேரத்தில் பொண்டாட்டிங்களாம் இந்த சில மேட்டர்களை அப்படி யூகத்தில் தட்டி விடுவாங்க. அது கோ இன்சிடென்ட்ஸில் ஒர்க் அவுட் ஆகிடும். ஹஸ்பண்ட் வளத்து போயிடுவான், அவன் ஆடி போயிட்டான் தெரிஞ்ச உடனே தலைமையில் ஏறி உட்காந்துப்பாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி யூகம் தான். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து லேடிஸுக்கு கில்லாடிங்க தெரியுமா? இந்த யூகத்தில் 1-2 மேட்டர்கள் சொல்லலாம், இந்த லாட்ரி சீட்டில் விழுந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் கமா ஃபுல் ஸ்டாப்போட வந்து மாட்டுமா? நான் சாதாரணமாகவே அவளை பார்த்தா பயப்படுவேன். இப்போ இப்படிலாம் வேற பேசுகிறாளா? கொலை நடுக்கமாக இருக்கு. இத்தனைக்கு அவகிட்ட ஹெவி ரியாக்ஷன்ஸோ ஓவர் ஆக்டிங்கோ எதுவுமே கிடையாது. இந்த டயலாக் டெலிவரிலாம் நார்மலாக தான் இருக்கு. ஆனால் அதோட டெப்த்து பயங்கரம். தப்புனா கூட அப்படிதான். முஜே மாலும் ஓகையா, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பயமுறுத்துவா. நான் திருப்பி மிரட்டின உடனே அவள் உடனே இல்லை அசட்டு உழைஞ்சிட்டு அழுதுகிட்டு உண்மையை சொல்லிடுவோம். ஆனால் உன் விஷயம் ரொம்ப பெக்யூலராக இருக்க. ஏண்டா, இது ஒரு வேளை பழி வாங்க வந்த பழையனூர் நீலி மாதிரி இருப்பாளா? பழையனூர் நீலியா? ஏண்டா, உன் பொண்ணாட்டி என்ன அவனை பழி வாங்கணும்? நான் போன ஜென்மத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ரேப் பண்ணி தொலைச்சிருக்கலாம். 21st century வந்துட்டு இருக்கு, இப்போ போய் பழையனூர் நீலி அது இதுவும் வளர்கிட்டு. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்டா. உங்க வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டயாவது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியா? நடக்க மாட்டாது. அருந்தது இருமினா கூட இவன் திட்டி இருக்கான், அதனால தான் அவளுக்கு இருமல் வந்துருச்சு அப்படிம்பாங்க. நான் சொன்னா இதை நம்புவாங்களா? இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாதுடா, நானா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறேன் அப்படிம்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ண? அருந்ததியை ஓவரா புகழ ஆரம்பிச்சிட்டேன். அவ என்ன செஞ்சாலும் பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து ஓவர் ஆக்ட் பண்ணி அசடு வழிஞ்சிடாத. இல்லடா, தினம் தினம் இப்படி புகழ்ந்தா இறக்கப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிக்கிற இந்த டெக்னிக்கை சொல்ல மாட்டாளாங்கிற ஒரு நப்பாசை தான். ஆனா அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே. வளராத வளராத, பயத்துல ஏதோ வளராத.
இல்ல ஒரு வேகத்துல அம்மிக்கல்ல தூக்கி என் தலையில போட்டான்னா நான் என்ன பண்றது? எனக்கு வர கோவத்துக்கு நானே இப்ப போடுவேன். என்ன அம்மிக்கல்லையா? இல்ல ஆட்டுக்கல்ல. அருந்ததி என்ன பைத்தியமா? பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுடா, படிச்சவா, புத்திசாலி, மரியாதை தெரிஞ்சவா. ஏதோ ஒன்று டீஸ் பண்ணணும்னு பார்க்குறா, நீ போயிட்டு அதை பெருசாக எடுத்துட்டு இருக்கிய. நீ ராத்திரி நான் வெளியூர் போறேன். எதிர்பார்த்தேன். என்னவா? தலகால் புரியாத என்னோட பிரச்சனை எவன் கேட்டாலும் ஒன்ன மாதிரி தான். எல்லாரும் வெளியூருக்கு ஓடிடுவானுங்க. நினைச்சேன். டே, நான் போறது அஃபிஷியல் டூரு. 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன். கவலைப்படாத, உன்னை பத்தி நினைச்சிட்டு தான் போவேன். வந்ததும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என்ன நான் சொல்றது? நீ வரத்துக்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த குன்றத்தூர் முருகன் கோயில் பக்கத்துல யாரோ ஓலைச்சுவடி வச்சிருக்காங்களாம். அங்க போய் இந்த அருந்தது யாரு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரி செய்யு. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். என்ன சொல்லு. நீ முன்னால நின்னு யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காத. ஏன்? அவங்க லைஃபே நாரி போயிடும். என்னங்க இது? உங்களை வீடு பூரா தேடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொட்டை மாடிக்கு போனேன், தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. அதனால இங்க வந்து மொத்த படியும் எண்ணினேன். டயர்டாகி உக்காந்துட்டேன். சரி வெளியே எங்கேயாவது போலாம். நாள் பூரா வீட்டுக்குள்ள இருந்து போர் அடிச்சிருச்சு. போலாம். எங்க போலாம்? குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போலாமா? குன்றத்தூரா? என்னங்க இது? குன்றத்தூர்னு சொன்னோன்னே இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? முருகன் கோயிலுக்கு போலான்னு தானே சொன்னேன். ஓலைச்சுவடியை பார்க்கவா போலான்னு சொன்னேன். ஆகாஷ், அவர் எங்க வந்தாருங்க? அவர் தான் ஊருக்கு போயிட்டாரு. இதுதான் உடனே அப்செட் ஆயிடுவீங்க. எனக்கு பிடிக்காதது. சரி, கோயிலுக்கு போலனா பரவாயில்ல, சினிமாக்கு போலாம். சினிமாக்கே போலாம். சுபம் தியேட்டர்ல ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் வந்திருக்கான். நம்ம ஊரு கதை மாதிரியே இருக்கான். என்ன கதை? பழையனூர் நீலி. அந்த கதைய அப்படியே கிராபிக்ஸ்ல எடுத்திருக்காங்களாம்.